சங்கடம் என்றால் இன்னல்கள், ஹர என்றால் அழித்தல். இன்னல்களை அழித்தல் என்பதே சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை நம்ம வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் குட்டுப்பட்டால் மோதிர கையால குட்டுப்படணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு அர்த்தம் என்னன்னா, மோதகன் வைத்திருக்கும் அந்த ஆணைமுகன் முன் நம்ம தலையில குட்டு போட்டுக்கிட்டோம்னா நம்ம பாவங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அது மட்டும் இல்லாம விநாயகர் பெருமான் மரத்தடியில அமர்ந்திருப்பார். அதுலயும் குறிப்பிட்ட 5 மரங்களுக்கு கீழே உட்கார்ந்திருக்க விநாயகரை வழிபடும் போது நமக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும். அந்த 5 மரங்களும் பஞ்சபூத மரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அரச மரத்தடி ஆகாயம், வன்னி மரம் அக்னி, வாத நாராயண மரம் வாயு, முழு நெல்லி மரத்துக்கு கீழே இருக்க விநாயகர் நீர், ஆலமரம் பாத்தீங்கன்னா மண். இந்த 5 மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்துருக்கிற விநாயகரை நம்ம வழிபடும் பொழுது இன்னுமே நமக்கு சிறப்பு வாய்ந்த பலன்கள் கிடைக்கும். அது என்னங்கிறத நான் லாங் வீடியோல சொல்லியிருக்கேன், மிஸ் பண்ணாம பாருங்க.